அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது எந்தெந்த கிழமையில நம்ம துர்க்கை அம்மனை வழிபடும் போது அதற்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மன் சன்னதியில மாலை 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ளார புது வெள்ளை துணியில திரி செஞ்சு விளக்கு ஏற்ற வேணும். அங்க உள்ள மக்களுக்கு பொங்கலை நெய்வேதியமா கொடுக்க வேணும். இதனால குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கி செல்வம் பெருகி எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். திங்கட்கிழமை காலை 7:30 மணிலிருந்து 9 மணிக்குள்ளார துர்க்கைக்கு வெண்ணெய் காப்பு செஞ்சு வெண்பொங்கல் நெய்வேதியமா செஞ்சு வழிபட்டு அங்க உள்ள மக்களுக்கு அதை பிரசாதமா கொடுக்கணும். இதனால மூட்டு சம்பந்தமான நோய்கள் குணமாகும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல கல்வி பழகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரமான சாயந்தரம் 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ளார வடக்கு முகமா தீபம் ஏற்றி தக்காளி சாதத்தை நெய்வேதியமா வச்சு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு அதை அங்க உள்ளவங்களுக்கு பிரசாதமா கொடுத்துட்டு வந்தோம்னா மாங்கல்ய பலமும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிறது நம்பிக்கை. புதன்கிழமை மதியம் 12 மணிலிருந்து 1:30க்குள்ளார பஞ்சில திரி செஞ்சு அதை விளக்கு ஏற்றி புளியோதரைய நெய்வேதியமா வச்சு துர்க்கை அம்மனை வழிபட வேணும். இதனால செய்யற தொழில முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ரத்த சம்பந்தமான நோய்கள் ஏதாவது இருந்தா அந்த வியாதியும் குணமாகும். வியாழக்கிழமை மதியம் 1:30 3 மணிக்குள்ளார விளக்கு ஏற்றி எலுமிச்சை பழ சாதத்தை நெய்வேதியமா வச்சு வழிபட்டு அதை அங்க உள்ளவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு வந்தோம்னா இதனால வியாபாரம் அதிக லாபம் கிடைக்கும், இதய சம்பந்தமான நோய்கள் குணமாகும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல 10 to 12 மணிக்கு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு எலுமிச்சை பழத்துல நல்லெண்ணெய் ஊத்தி அதுல விளக்கு ஏத்தி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி தேங்காய் சாப்பாடு இல்லாட்டி பாயசம் நெய்வேதியமா படைச்சிட்டு அதை அங்க உள்ள மக்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்கன்னா இதனால மாங்கல்ய பலம் பெருக ஆரம்பிக்கும். இதுங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை பண்றது எல்லா விதத்திலயும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். சனிக்கிழமை காலையில 9 to 10 மஞ்சள் துணியில திரி செஞ்சு விளக்கு ஏத்தி காய்கறி கலந்த அன்னத்தை நெய்வேதியமா படைச்சு அங்க உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அரசியல் இருக்கவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும், சிறுநீர் கோளாறுகள் உள்ளவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். மிக்க நன்றி.